இன்றைய தினத்தில் காலையில் 8 மணிக்கு இந்த ஒரு புகையிலை ஒழிப்பு தினம், அதுக்காக ஒரு சிறப்பு அமைதி பேரணி. இதில் இந்த மயிலாப்பூர் தொகுதியில் நம்மளோட இளைஞர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த புகையிலை அப்படிங்கிற ஒரு பழக்கம் மட்டும் இல்லாமல் புகையிலை, போதை, இந்த மாதிரி பல சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த போதை பழக்கத்தில் பல சப்ஸ்டன்ஸ் இருக்குது. எல்லாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். பல மக்கள் இன்னைக்கு சமுதாயம் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. சமுதாய சீரழிவு இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் இந்த மாதிரி ஒரு போதை பழக்கங்கள் தான். இந்த போதை பழக்கத்தை ஒழிக்கிறதுக்காக பல பேர் பல முயற்சிகளில் எடுத்து பண்ணுறாங்க. இது மிக முக்கியமாக இந்த மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கிற ஏரியாவில் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக ஒரு அமைதியான பேரணி பண்ணணும்னு எனக்கு இருந்தாங்க. எப்பவுமே இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விழிப்புணர்வு தேவை. எலெக்ஷன் டைம் வரும்போது ஓட்டு போடுவதற்கு வாக்காளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் டைமில் விழிப்புணர்வு தேவை. எக்ஸாம் சீசனில் எக்ஸாமுக்கு பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக விழிப்புணர்வு கொடுப்போம். இதெல்லாம் ஒவ்வொரு இளைஞர்களும் மனதையும் வலிமைப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இயக்கம் விழிப்புணர்வு பண்ணாங்க. எங்கெல்லாம் விழிப்புணர்வு கிடைக்குதோ அதன் மூலமாக பல இளைஞர்கள் மத்தியிலையும் வளரும் சமுதாயத்தின் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மன வலிமையும் கொடுக்கும். அதன் பிரகாரம் இந்த ஒரு புகையிலை இல்லாத ஒரு தமிழகம் மட்டுமல்ல, உலக புகையிலை ஒழிப்பு தினம் தான். எந்த இடங்கள்லையும் புகையிலைங்கிற ஒரு கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தணும். பல பாதிப்புகள் பல ஆண்டு காலமாக இருக்குது. இந்த பாதிப்பெல்லாம் புகையிலை மட்டுமல்ல, சிகரெட்ஸ் மட்டுமல்ல, குட்கா மட்டுமல்ல, என்னெல்லாம் நம்ம சமுதாயத்தையும் நம்மளோட மக்களையும் நம்மளோட குடும்பத்தையும் பாதிக்குமோ அனைத்து பழக்க வழக்கங்களையும் அனைத்து விதமான அடிக்ஷன்ஸ் ஏரியாவையும் வெளியே வரணுங்கிறதுக்காக முதல் ஸ்டார்ட் அப்பாக 2026 எங்களோட வெற்றி தலைவரின் மாண்புமிகு முதலமைச்சரின் ஆட்சி அமைச்சது பிரகாரம் இந்த ஒரு சூழலில் இந்த ஒரு புகையிலை ஒழிப்பு தினத்தை விழிப்புணர்வாக கலந்துக்கிட்டு இந்த அமைதி பேரணியில் துவக்கிக்கிறதுல மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இன்று மட்டுமல்ல, இன்று முதல் எல்லா நாட்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா வகை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் ஒரு மக்களுடன் சார்ந்த ஒரு பயணியாக, மக்களுடன் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக கலந்து கொண்டு மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலையும் வளரும் கலாச்சாரத்தையும் இந்த ஒரு அடிக்ஷன் இல்லாத வாழ்க்கையை டி அடிக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுத்து செய்வேன்னு உறுதிமொழிகிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது இதில் நிறைய பேர் கலந்துக்கிறோம். நிறைய பேர் அமைதியாக இந்த என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்குது, என்னெல்லாம் இருக்குன்னு பதாதைகள் மூலமாக, இன்ஃபர்மேஷன் மூலமாக, இந்த மாதிரி மீட்டிங் மூலமாக சொல்லும்போது அது எப்படி ஒரு ரீல்ஸ் பார்த்தா மக்கள் மனதில் பதியுமோ அதே போல் இந்த ஒரு நிகழ்ச்சிகளும் மக்கள் மனதிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு ஆழமாக பதிந்து என்னெல்லாம் அடிக்ஷன்ஸாக இருக்குமோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான முன் உதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடக்கணும். இது போல் நிறையா விழிப்புணர்ச்சி நடக்கணும். மூலமாக நிறையா மீடியா ப்ரோக்ராம் கலந்து கொண்டு இன்றைக்கி கலாச்சாரம் எல்லாரும் எந்த டிவி எடுத்து பார்த்தாலும் எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் போதை பழக்கங்களால் தான் பிரச்சனை வருது. இதனால தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் பல சீர்கேடுகள் பல விதமான ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. இதெல்லாம் வெளியே வரணும்னு நீங்களும் ஒரு பெரிய பிரச்சாரமாகவும் ஒரு முன்னெடுப்பாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. சார், இப்போ உணவுத்துறை அமைச்சர் நீங்கள் பொறுப்பெடுத்தோன்னா பல்வேறு ஆய்வு பண்ணி போயிருந்தீங்க. குறிப்பாக வேர் ஹவுஸ் ஆகட்டும், ரேஷன் கடை ஆகட்டும். நான் கேட்குற ரெண்டு கேள்வி தான். அங்கே போகும்போது பொதுமக்கள் எந்த மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க, அதே மாதிரி அங்கே இருக்கிற பணியாளர்கள் எந்த மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க, அதே போல் அந்த புது ரேஷன் கார்டு எந்த கண்டிப்பாக? முதல்ல அங்கே முதல் கேள்வி சொல்கிறேன். அங்கே பொதுமக்களை பார்க்கும்போது பொதுமக்கள் ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. எல்லா துறைகளிலுமே குறையோடி போன பல கலாச்சாரங்களை ஒதுக்கி இந்த நம்மளோட மாண்பு முதலமைச்சரின் ஆட்சி காலத்தில் மக்களுடன் பயணிக்கும் ஆட்சி, மக்களுக்காகவே பயணிக்கும் ஆட்சி. இல்லை நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் மக்களுடன் சென்று நம்ம ரேஷன் ஷாப்ஸ் மட்டுமல்ல, பல நிறுவனங்களில் பல டெம்பிள்லையோ சில ஹாஸ்பிட்டல்லையோ போய் மக்கள் தேவை என்னென்ன இருக்குது, என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு ஒவ்வொருத்தரையும் பேசி மக்களுடன் உரையாடி குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணுறோம். இது புது வகையான மக்களுடன் மக்களுடனே பயணிக்கும் ஒரு ஆட்சி மன்றமாக இருக்குது. அதனால் மக்கள் எல்லா இடங்களில் போனாலும் அமைச்சர் வந்திருக்கிறார்கள், எம்எல்ஏ வந்திருக்காங்க, மக்கள் பிரதிநிதி வந்திருக்காங்கன்னா அது வார்ம் வெல்கமாக கூப்பிட்டு அவங்களுக்கு குறைகளையும் சொல்கிறாங்க.
சில குறை உடனே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். சில குறைகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி கண்டிப்பாக முடிவெடுத்து பண்ணி கொடுப்போம். சார் இப்போ இரண்டாவது கேள்வி அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களும் போகும்போது சில அங்கே இருக்கிற ஊழியர்கள் சில குறைகளையும் சில கோரிக்கைகளையும் கொடுப்பாங்க. இந்த கோரிக்கைகள் இன்று நேற்று மட்டுமல்ல, பல ஆண்டு காலமும் கண்டு காணாமல் ஊழியர்கள் பற்றாக்குறையாக இருக்கும். இல்லை சில அஞ்சு கடைக்கு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பல ஆண்டு காலமாக இருக்குது. அது என் கவனத்துக்கு வந்து நானும் பல இடங்களில் போகும்போது ஆய்வு மேற்கொள்ளும் போது அவங்களோட பழகும்போது அவங்களோட குறைகளை மனுவாக பெற்றுக் கொண்டுள்ளேன். அதை வெகு விரைவில் நம்மளோட துறை மூலமாகவும் மாண்பு முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்று எங்கெல்லாம் இந்த தேக்கநிலைகள் இருக்கோ, எங்கெல்லாம் அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக சீர் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளும். ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல ரேஷன் கார்டு அந்த எலெக்ஷன் சீசனில் பெண்டிங் இருந்தது. அதை துரிதப்படுத்தி கடந்த 8 மேலேருந்து நம்ம பதிவேற்றதுக்கு பிரகாரம் 8 மேலேருந்து உடனடியாக அதுக்குண்டான வேலைப்பாடுகள், அதாவது நீங்கள்லாம் துரிதப்படுத்தி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ஷன் ஏரியாவும் பண்ணிவிட்டு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த ஏசி ஜூரிஸ்டிக்ஷனில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உடனே ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கறதுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சார், நிறைய இடங்கள்ல இந்த ரேஷன் கார்டில் முதியோர்களுக்கு வந்து வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் கொடுக்குறதுல நிறைய இடத்துல இது சம்பந்தமாக உங்களுக்கு புகார் வந்ததா, நடவடிக்கை ஏதாவது? நான் வந்து இப்போ கடந்த ஒரு பல இடங்களில் பல்லாவரம், ஆர்கே நகர், இந்த மாதிரி பல இடங்களுக்கு பல ரேஷன் கடைக்கு நேராக பார்க்க போகிறேன். ரேஷன் ஊழியர்களையும் கவனிக்கிறேன், அங்கே இருக்க மக்களையும் சந்திக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கோயில் இது வரைக்கும் வரல. அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு தீர்வு செய்யப்படும். இந்த தண்ணி பாட்டில் நிறைய இடத்துல தரமற்ற புகார்கள் வந்து பத்திரிகை நிறைய இடத்துல அதுக்கு புகார்கள் வருது. அது ஏற்கனவே இந்த அரசு வந்து இதை வந்து கவனம் செலுத்திட்டாங்க. பட் அந்த இன்னுமே அதில் வந்து தரமற்ற பாட்டில் எடுத்துட்டாங்க பேக். இதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி தான் ஒவ்வொரு துறைகள்லையும் கடந்த காலங்களை மட்டும் கடந்த காலம் ஒதுக்கி விட்டு இந்த காலங்களில் எந்தெந்த துறைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழல்களும் இடர்பாடுகளும் புரிவடை போய்கின்றதோ அந்த இடங்களில் ஒவ்வொரு அமைச்சர்கள் மூலமாக, ஒவ்வொரு அதிகாரிகள் மூலமாக, ஒவ்வொரு நிர்வாகிகள் மூலமாக கள ஆய்வு செய்யப்பட்டு படிப்படியாக வெகு விரைவில் அனைத்து துறைகளிலும் முன்னான இடர்பாடுகள் களையப்படும். எங்கே ரீச் பண்ண வேண்டாம், இந்த நம்மளோட தமிழக அரசாங்கம் வெற்றி தலைவரின் அரசாங்கம் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கும் அரசாங்கம். எங்கே ரொம்ப தூரம் போக வேண்டாம். நாங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும், ஒவ்வொரு அமைச்சர்களும் மக்களுடனே பயணிக்கின்றோம். நான் பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் நிறைய இடங்களை பார்க்கலாம். நான் மட்டும் இல்லை, அனைத்து அமைச்சர்களும் வெளியில் மக்களாக தான் இருக்காங்க. அங்கிட்ட தான் வந்திருக்கோம், அவங்க கூட தான் இருக்கோம். ரீச் பண்ணுறது பெரிய கடினமான பதிவு இல்லை. எங்களை சுற்றி பெரிய சிஸ்டம்லாம் ஒன்றும் இல்லை. விரைவாக சந்திக்கலாம், உடனடியாக சந்திக்கலாம். எங்கே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பார்த்துடலாம். இல்லையா நம்மளோட தலைமைச் செயலகம் வந்தாலும் சந்திக்க முடியும். 25 லிட்டர் கேன் இருக்குது, அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அதில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி நிறைய நேரம் வச்சுருக்கிறது. அந்த பாட்டில் அந்த கேன்ஸில் வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணுறது இல்லை. அது இல்லாமல் வெயிலில் வச்சுருக்கிறதுனால நிறைய ஆய்வு செய்வோம். ஆய்வு செஞ்சு as soon as possible take steps. இந்த விவசாயிகள்கிட்ட லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா, ரேஷன் கடையில் ராகி, தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த ப்ராசஸ் இப்போ வந்து நீங்கள் விவசாயிகள்கிட்ட விவசாயத்துறையோட இணைஞ்சு என்ன அது மாதிரி ப்ராசஸ் இது வந்து அந்த கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. தேங்காய் எண்ணெய் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கைகளை வர சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையிலையும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை. தருமபுரி மாவட்டத்தை பற்றி இந்த ராகி என்ன கேள்வி வருது கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் என்ன ப்ரொக்யூர்மெண்ட் ஆகுது, என்ன கல்டிவேட் பண்ணாங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை வர சட்டப்பேரவையில் நிகழ்ச்சிகளில் கேட்டு தலைவரிடமும் முறையாற்றி பதுக்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நினைக்க வேண்டாம், நினைக்கிறதுக்கு இல்லை. நீங்களே வெளியிடங்களை பார்க்குறீங்க, கவனிக்கிறீங்க. பதுக்கல் இருந்தால் சொல்லுங்கள், உடனே எடுத்துருவோம். இல்லை பட்சத்து இல்லை என்பதை கண்டிப்பாக சொல்லலாம். முதலமைச்சர் டெல்லி போயிட்டு வந்திருந்தாரு, தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறாருங்கிற இதில் ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு புகையிலை இல்லாத ஒரு தினத்துக்கான ஒரு சிஸ்டமாக வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது அதுக்கு ஒன்று அட்டென்ஷனாக இருக்கும். சரியா? ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தா நல்லாவும் சிறப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ.